நீங்க ஒரு யூஸ்லெஸ்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஒரு உதவாக்கரன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களா? ப்ளீஸ் நம்பிராதீங்க சரியா? பிகாஸ் உங்கள விட ஒரு உதவாக்கரையான ஒரு கேரக்டரை நான் பைபிள்ல இருந்து இன்னைக்கு காமிக்க போறேன். நீங்க ஒரு யூஸ்லெஸ் மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சுவலி நானுமே அதே ஃபீலிங்ல தான் இருந்தேன் சரியா? ஸோ நம்மலாம் எதுக்குடா வாழ்றோம்? நம்மலாம் ஒரு பிரயோஜனமே இல்ல. வாழ்ந்து என்ன பண்ண போறோம்? அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு ஃபீலிங். இவ்வளவு நாள் அப்படி என்ன பண்ணிட்டோன்ட்டு. நான் மேபி இப்போ சும்மா நார்மலா சொன்னாலும், ஆக்சுவலா அந்த ஃபீலிங் செம்ம ஹெவியா இருந்துச்சு. நம்மலாம் எதுக்குடா இருக்கோங்கிற மாரி. ஸோ ஐ வென்ட் இன்டு காட்ஸ் பிரசன்ஸ் அண்ட் ஐ சாட் டவுன் தேர் அண்ட் ஆஸ்க்ட் காட், ஆண்டவரே எதுக்கு எனக்கு இந்த மாரி ஃபீலிங் வருது? உண்மையிலேயே நான் யூஸ்லெஸ்ஸா? நான் ஒண்ணுமே பண்ண முடியலையே. ஏதாவது பண்ணணும்னு நெனச்சாலும் ஒண்ணுமே முடியலையே அப்படின்னு நினைக்கும்போது தான் காட் ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் மீ ஃப்ரம் எக்ஸோடஸ் சாப்டர் 3 அண்ட் சாப்டர் 4. ஆக்சுவலா யாத்ராகவும் 3வது அதிகாரத்துல இருந்தும் 4வது அதிகாரத்துல இருந்தும் ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. ஸோ அங்கிருந்து பேசும்போது மோசேன்னு ஒரு கேரக்டரை காமிக்கிறாரு சரியா? எனக்கு நார்மலா மோசையோட ஸ்டோரி எப்படி தெரியும்னா, மோசேக்கு ஆண்டவர் வந்து அந்த எரிகிற முச்செடி பேர்னிங் புஷ்ல இருந்து தரிசனமாகிறாரு. ஆண்டவர் வந்து நீதான் என் ஜனங்களை கானான் தேசத்துக்கு எகிப்துல இருந்து லீட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே மோசே சொல்றாரு, இல்ல நான் திக்குவாயி, நான் மந்த நாவு ஆண்டவரே அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டவர் வந்து ஆரோனை கொடுக்குறாரு. அப்படி அங்கிருந்து லீட் ஆகிட்டு போகுது. இதுதான் ஆக்சுவலி என் மைண்ட்ல இருந்த ஸ்டோரி. பட் இந்த யாத்ராகமம் 3வது அதிகாரத்தையும் 4வது அதிகாரத்தையும் நான் திரும்ப வாசிக்கும் போது தான் தெரியுது, லிட்ரலா மோசே வந்து ஆண்டவரை காண்டாக்கியிருக்காரு, செம்மையா கோவப்படுத்திருக்காரு. அப்போதான் நினைச்சேன், ஆண்டவரே இந்த ஆள் மாதிரிலாம் இல்லையா? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், சொல்றேன் பாருங்க. ஸோ ஸ்டோரி என்னன்னா, ஆண்டவர் வந்து அந்த எரிகிற முச்செடியில இருந்து பேர்னிங் புஷ்ல இருந்து தரிசனமாகிறாரு. மோசே நீ தான் என்னோட ஜனங்களை எகிப்துல இருந்து கானான் தேசத்துக்கு என்னோட ஜனங்களை நடத்திட்டு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலா நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா இவ்வளோ பெரிய ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. எரிகிற முச்செடியில இருந்து ஆண்டவர் இப்படி பேசுறாருங்கும் போது நான்லாம் ஓகே உண்மையாவே சொல்லியிருப்பேன் சரியா? அங்க எரிகிற முச்செடி இருக்கோ இல்லையோ சரியா, அந்த பேர்னிங் புஷ் விட்டுருங்க, வெறும் புஷ் இருந்தாலே நான்லாம் சொல்லியிருப்பேன் ஆண்டவர் பேசுறாருன்ட்டு. இப்படி ஒரு தரிசனத்தை ஆண்டவர் சொல்றாரு, காமிக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இவர் சொல்றாரு மோசே அதுக்கு, ஆண்டவரே அதெல்லாம் எப்படி ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான்லாம் எப்படி ஆண்டவர், வாய்ப்பே கிடையாது, கஷ்டம் ஆண்டவரேன்னு சொல்றாரு. இதுக்கு ஆண்டவர் திரும்பவும் வந்து, நீ வந்து என்னோட ஜனங்கள்கிட்ட போய் சொல்லு, நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்பது என்னுடைய நாமம், ஆபிரஹாமின் தேவன் நான், ஈசாக்கின் தேவன் நான், யாக்கோபின் தேவன் நான் வந்து உங்களை இப்படி போய் இந்த மாதிரி பார்வோனோட இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன், இருந்தாலும் நீங்க வந்து அங்கிருந்து வெளியே வருவீங்க. ஆண்டவர் எப்படி கொண்டு வரணுங்கிற அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. அட்லீஸ்ட் இப்பவாவது மோசே, ஆண்டவர் இவ்வளோ சொல்லிட்டாரு, சரி ஓகே நம்ம போய் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் அவர் வருமா அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா அவர் சொல்றாரு, ஆண்டவர் என்ன நம்ப மாட்டேன், ஆண்டவரே அவங்க என்ன நம்ப மாட்டாங்க, அவங்க வாய்ப்பே கிடையாது, அவங்க என்ன நம்பவே போறது இல்ல, நான்லாம் ஆண்டவர் எனக்கு தரிசனமே ஆகலன்னு சொல்லுவாங்க. he felt totally useless. ஆக்சுவலா டோட்டலி he felt useless. அப்போதான் ஆண்டவர் ஆக்சுவலா மறுபடியுமே சொல்றாரு, உன் கையில ஒரு கோல் இருக்கு பத்தியா, அதை எடுத்து கீழே போடு, அது வந்து பாம்பா மாறோம்னா கோலை கீழே போடுறாரு, அந்த தடி ஸ்டிக்கை கீழே போடுறாரு, பாம்பா மாறுது. எனக்கெல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான்லாம் பார்வோனோட முதுகுலே போட்டிருப்பேன் ஆக்சுவலா சீரியஸ்லி. அப்படி ஒரு அந்த அற்புதத்தை காமிக்கிறாரு ஆண்டவர். அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்றாரு, உன் கையை எடுத்து மடியில போடு, திரும்ப எடுத்து பார்த்தா குஷ்டரோகம் இருக்கும் உன் கையில, திரும்ப போடு, மறுபடியும் கரெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறாரு. எல்லாமே நடக்குது. இந்த மாதிரி ஆண்டவர் வந்து அற்புதங்களை காமிக்கிறாரு, அடையாளங்களை காமிக்கிறாரு மோசே கிட்ட. அட்லீஸ்ட் இப்பயாவது இவ்வளோ பெரிய விஷயங்களை காமிக்கும் போதாவது மோசே ஆமா ஓகே ஆண்டவர் கூட இருக்காரு அப்படி சொல்லிட்டு நம்புவாரு அப்படின்னு எதிர்பார்த்தா, இப்போதான் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு திக்குவாயி, எனக்கு மந்தன் ஆகுன்ட்டு. ஆக்சுவலா எனக்கு உண்மையிலே யார் இந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட இவ்வளோ பேசுறாரு. எனக்கு லிட்டரலா இதெல்லாம் என்கிட்ட பேசியிருந்தாலும் நான் காண்டாய் டேய் போடாடைங்கிற மாதிரி போயிருப்பேன். பட் ஆண்டவர் மறுபடியும் வந்து, ஏய் உன் வாயை உண்டாக்குனது யாரு? மனுஷனுக்கு வாயை உண்டாக்குனது நான் சரியா? அவன் ஊமையா பிறக்கணும், செவுடனா பிறக்கணும், எல்லாத்தையும் பண்றது நான். எனக்கு அதை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியும். நீ போ, நான் உன் கூட இருந்து பேசுவேன், நான் உனக்கு பேச வேண்டியதெல்லாம் போதிப்பேன், நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்றாரு.
அட்லீஸ்ட் இப்பயாவது ஆண்டவர் கொஞ்சம் காண்டா பேசியிருக்காருன்னு தெரியுது அதுலே. இப்பயாவது அவரு போய் சரி ஆண்டவரே சும்மா ட்ரையாவது பண்ணிட்டு வரேன் இப்படியாவது சொல்லியிருக்கணும். திரும்ப மோசே என்ன பண்றாரு, ஆண்டவரே உமக்கு சித்தமான வேற யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே, நீங்க வேற யாராவது பாத்துக்க ஆண்டவரே, நான்லாம் என்ன பண்ண போறேன், நானே ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த மைண்ட் செட்லயே அவர் பேசிட்டு இருக்காரு. நான்லாம் வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆண்டவர் ஆக்சுவலா அதுக்கப்புறம் தான் பைபிள் சொல்லுது, ஆண்டவர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி அவனை அழிக்கல, பட் அதுக்கப்புறம் தான் ஆரோனை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி அந்த ஜேர்னிலாம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நிறைய அற்புதங்கள் நடக்குது. செங்கடலை 2ஆ பிளக்குறாங்க. அங்க வனாந்திரத்துல நடத்தும் போது காடை வருது, மன்னா வருது, நிறைய அற்புதங்கள், ஏகப்பட்ட அற்புதங்கள் நடக்குது. இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்து முடியுது. பட் இவ்வளோ யூஸ்லெஸ்ஸா ஃபீல் பண்ணிட்டு இருந்த ஆளு எப்படி இப்படி மாறினாரு? எனக்கு ஐ வாஸ் லைக், ஆண்டவர் ஏன் எனக்கு லிட்டரலா அதெல்லாம் வாசிக்கும் போது எப்படி தோணுச்சுன்னா, ஆண்டவரே நான் அந்த இடத்துல இருந்தேன்னா சீரியஸா இருப்பேன், அவனை விட்டு தள்ளுங்க ஆண்டவரே, நானே போறேன், நீங்க ஏன் போட்டு அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி தான் நான் கேட்டிருப்பேன். எனக்கு ஹானஸ்ட்லி ஐ ஃபெல்ட் லைக், டேய் நீ எல்லாம் ஒரு ஆளாடா, ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஆள் சொல்றாருடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அட் தி எண்ட் ஆண்டவர் அவனுக்கு கடைசி வரைக்கும் அவனோட பர்பஸ்ல அவனுக்கு என்ன குறிச்சிருக்கிறாரோ அதை தான் ஆண்டவர் இது பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஸோ ஆண்டவர் உங்களை, நீங்க ஒருவேளை யூஸ்லெஸ்ஸா ஃபீல் பண்றீங்க, நீங்க யூஸ்லெஸ் மாதிரி இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை விட்டு போக போறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த விஷயம். ஸோ இந்த மோசே லாஸ்ட்ல எப்படி ஆகுறான்னு தெரியுமா? அவன் சாகும்போது, அவன் இறந்ததுக்கு அப்புறம் உபாகமம் 34:12 நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா பைபிள் டெஸ்டிஃபைஸ், பைபிள் சாட்சி கொடுக்குது, இஸ்ரவேல்ல ஆக்சுவலா கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அதுக்கப்புறம் எழும்புனதே கிடையாதாம். இஸ்ரவேல் அதுக்கு ஒரு எழும்புனதே கிடையாது. எனக்கு இந்த வேர்ட் ரொம்ப பிடிச்சிருந்து, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த, பார்த்த இல்ல அறிந்த. ஹி நோஸ் காட், ஹி நோஸ் காட்ஸ் ஃபேஸ்ங்கிற மாதிரி. வாவ், ஆக்சுவலா இவ்வளோ யூஸ்லெஸ்ஸா இருந்த ஆளு, இவ்வளோ எக்ஸ்கியூஸ் கொடுத்த ஆளு, நீங்க ஒருவேளை எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா, பட் இந்த விஷயம் எல்லாமே ஒரு இடத்துல தான் மாறுச்சு. ஆண்டவர் ஆரோனை கொடுக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவர் வேண்டாம் வேண்டான்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமான்னு தெரியல. He started obeying at one point. He started to take risk, or he started trusting God. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும், பட் he started obeying at one point. ஆண்டவர் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை பேசி, ஆண்டவர் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை சொல்லியும் நீங்க ஒபே பண்ணாம இருக்கீங்கன்னா, இல்லை இதெல்லாம் என்னால முடியாது, இவ்வளோ பெரிய விஷயம்லாம் என்னால முடியாது, யூஸ்லெஸ்ஸா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இட்ஸ் ஹை டைம், கோ ப்ரே, சப்மிட் யுவர் செல்ஃப் பிஃபோர் காட் அண்ட் ஸ்டார்ட் ஒபேயிங். நீங்க யூஸ்லெஸ் இல்லை, காட் வில் மேக் யூ அமேசிங். எனக்கு தெரியல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலிங் இருக்கு, பட் God will take you to greater heights. So that's what I wanted to say. நானும் யூஸ்லெஸ் இல்லை, நீங்களும் யூஸ்லெஸ் இல்லை. யாராவது யூஸ்லெஸ்ன்னு சொன்னால் அவங்களுக்கு அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம். மனுஷங்க நிறைய பேர் சொல்ல தான் செய்வாங்க, நீ பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு, நீ பண்ணுறது இதெல்லாம் எதுக்கு பண்ணுற, தேவையா, இந்த இதெல்லாம் நீ இது பண்ண வேணாம். பட் லெட் மீ டெல் யூ, எவ்வளோதான் பலவீனங்கள் உங்களுக்கு இருந்தாலும், நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு நீங்கள் ஹைட்டாக இருக்கலாம், குள்ளமாக இருக்கலாம், எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியல, ஓகேவா? உங்களுக்கு மோசே மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸ்னா கூட இருக்கலாம், பட் let me tell you, God is going to use you when you start obeying him. Okay, you are priceless, not useless. So God bless you.